அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நினைத்த காரியங்களை உடனே நடாத்தி தரக்கூடிய மிக மிக பலம் வாய்ந்த ஒரு திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். இன்னும் இந்த 2 ரக்காத்தை தொழுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவி மிக வேகத்தில் கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டுள்ள விடயங்கள், இன்னும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்குவதற்கான சிறந்த 2 ரக்காத் தொழுகை. இந்த ரமலானுடைய மாதம் பரக்கத்தான மாதம். அப்படியான இந்த பரக்கத்தான மாதத்தில் நாம் மிக மிக அதிகமான அமல்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு எம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடம் கூற வேண்டும். இந்த ரமலான் மாதம் முடிய முன் எம்முடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்பட ஒரு சில சூறாக்கள், ஒரு சில திக்ருகளை அல்லாஹ்விடம் முன்வைத்து அல்லாஹ்விடம் நாம் கண்டிப்பாக உறுதியோடு ஈமானோடு முழு நம்பிக்கையுடன் அமல் செய்யும் போது அல்லாஹ்வின் உதவி மிக வேகத்தில் நமக்கு கிடைக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாம் செய்யும் அமல் சிறியதா பெரியதா என்பதை பார்க்கவில்லை. மாறாக நம்முடைய உள்ளத்தையும் உறுதியான ஈமானையும் தான் பார்க்கின்றான். முழு ஈமானோடு நிச்சயமாக எம்முடைய இறைவன் எமக்கு பதிலை தருவான், என்னுடைய இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பான், என்னுடைய கஷ்டங்களை போக்குவான், என்னுடைய தேவைகள் ஆசைகளை நிறைவேற்றி தருவான் என்று இன்ஷா அல்லாஹ் யாருடனும் பேசாமல் ஒரே இருப்பில் அமர்ந்து இந்த அமலை செய்து பாருங்கள். அல்லாஹ் கை கண்ட பலனை தருவான். மிக மிக இலகுவான 2 ரக்காத் தொழுகை. அல்லாஹ் கூறுகின்றான், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் என்னிடம் உதவி தேடுங்கள் என்று. அதன் அடிப்படையில் அல்லாஹ்வுக்காக நாம் தொழுது உதவி கேட்கப் போகின்றோம். இன்னும் மிக மிக பலம் வாய்ந்த, அல்லாஹ்விடம் சக்தி வாய்ந்த, இன்னும் நபிமார்களுக்கு அந்த துஆவின் மூலம் உதவி கிடைத்த அவ்வாறான அந்த அமலின் மூலம் நாம் அல்லாஹ்வை நெருங்கப் போகின்றோம். அப்படியான அந்த அமல் என்ன? அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக மிக ஈடுபாட்டை, வணக்க வழிபாடுகளை இந்த ரமலான் மாதத்தில் காட்டியுள்ளார்கள். அப்போது இந்த ரமலான் மாதத்தில் நாம் கடைசி 10ஐயும் அடைய போகின்றோம். இப்படியாக இருக்கும்போது நாம் அதிகமான அமல்கள் அல்லாஹ்விடம் செய்ய வேண்டும், அதிகமாக துஆக்கள் கேட்க வேண்டும், மேலும் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். நாம் செய்த ஒவ்வொரு விடயத்தையும் அல்லாஹ்விடம் சொல்லி அழுது மன்றாடி துஆ கேட்டோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எம் தௌபாவை ஏற்றுக்கொள்வான். இன்னும் எம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருவான். அவ்வாறாக அல்லாஹ்வினுடைய உதவியை பெற்றுத்தரக்கூடிய அந்த அமல் என்ன என்பதனை நாம் இப்போது பார்க்கலாம். இந்த சிறப்புமிக்க இந்த 2 ரக்காத் தொழுகையை நீங்கள் தொழுதுவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்கும் போது அந்த கையை அல்லாஹ் வெறும் கையாக அனுப்பவே மாட்டான், நிரப்பமாக்கி கொடுப்பான். இன்னும் இந்த 2 ரக்காத் தொழுகை எப்படியானதாக இருக்கின்றது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் கவலைகளை நீக்கி கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு அமலாகவும் காணப்படுகின்றது. நாம் எல்லோருக்கும் வெவ்வேறு விதமான கவலைகள் இருக்கின்றது, வெவ்வேறு விதமான தேவைகள் இருக்கின்றது. அப்படியான தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த 2 ரக்காத் தொழுகையை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் மஹ்ரிப் தொழுகையை முடித்துவிட்டு அதே அமர்வில் யாருடனும் பேசாமல் இந்த 2 ரக்காத் தொழுகையை நீங்கள் தொழ வேண்டும்.
இந்த 2 ரக்காத் தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் என்றால், முதலாவது விடயம், யா அல்லாஹ், என்னுடைய ஹாஜத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உன்னிடத்தில் இந்த நஃபில் 2 ரக்காத் தொழுகையை உனக்காக கிப்லாவை முன்னோக்கி தொழுகின்றேன் என்று எப்போதும் போல் தக்பீரை கட்டிவிட்டு நஃபீல் என்று நியத்து வைத்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் தக்பீர் கட்டுங்கள். முதலாவது ரக்காத்தில் சூரா ஃபாத்திஹாவுக்கு பிறகு சூரா இஹ்லாஸை 15 தடவை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய, அதாவது அவர்களுக்கு ஓதிய நிமிடத்தில் மனைவி, தங்குவதற்கு வீடு, தொழில் என்று அனைத்தையும் பெற்றுத்தந்த ஒரு அருமையான துவா. அப்படியான அந்த துவா என்னவென்றால், ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர். ரப்பி இன்னி லிமா அன்சல்த இளைய மின் ஹைரின் ஃபக்கீர் எனும் இந்த சிறிய திக்ரை இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். முதலாவது ரக்காத்தில் இவ்வாறு ஓதி முடித்துவிட்டு எப்போதும் போல சஜிதா எல்லாம் செய்துவிட்டு இரண்டாவது ரக்காத்துக்கு எழுந்து சூரா ஃபாத்திஹாவை ஓதிவிட்டு சூரா இஹ்லாஸை 15 தடவை ஓதிவிட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் நீங்க வேண்டும், பிரச்சனைகள் நீங்க வேண்டும். அவ்வாறான கஷ்டங்களை நினைத்து நியத்து வைத்து லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குன்து மினல் வாலிமீன், இந்த தஸ்பீஹை, அதாவது இது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய இந்த தஸ்பீஹை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு எப்போதும் போல் தொழுதுவிட்டு சலாம் கொடுத்து இந்த 2 ரக்காத் தொழுகையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இதை செய்து முடித்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அதே அமர்வில் இந்த 3 திக்ர்கள், இந்த 3 திக்ர்களுமே மிக மிக பலம் வாய்ந்த பல சிறப்புகளை பெற்றுத்தரக்கூடிய திக்ர்கள். அந்த திக்ர்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த திக்ர்கள் ஒவ்வொன்றையும் 100 முறை ஓதுங்கள். முதலாவது திக்ர், இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத். அல்லாஹ்வினுடைய 2 பெயர்கள் அடங்கியுள்ளது. ரஹீம் என்றால் கிருபையாளன், இரக்கமுடையவன். வதூத் என்றால் உள்ளன்பு மிக்கவன், படைப்பினங்கள் மீது, அடியார்கள் மீது உள்ளன்பு மிக்கவன் என்று பொருள் கொண்ட பெயர்கள். ரப்பி என்றால் துவா கபூலாக்கக்கூடிய ஒரு வார்த்தை. எல்லா நபிமார்களும் ஓதிய திக்ர்கள் துவாக்களில் இந்த ரப்பி எனும் வார்த்தை இருக்கும். அல்லாஹ் அவர்களுடைய துவாக்களையும் கபூல் செய்து கொடுத்தான், அவர்களுடைய கஷ்டங்களையும் போக்கினான், தேவைகளையும் நிறைவேற்றி கொடுத்தான். அப்படியான சிறப்பான இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இரண்டாவது, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்பதனை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். மூன்றாவது திக்ர், அல்லாஹ்விடம் நம்முடைய கஷ்டங்களை, கவலைகளை அவனிடம் ஒப்படைக்கப் போகின்றோம். இவ்வாறு ஒப்படைக்கும் விதமாக ஹஸ்புன் அல்லாஹு வனிஹ்மல் வக்கீல், என்னுடைய எல்லா விடயங்களுக்கும் நீ போதுமானவனாக இருக்கின்றாய், நீயே பொறுப்புதாரியாக இருக்கின்றாய் என்று கூறி இவ்வாறான பொருள் கொண்ட இந்த திக்ரை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். ஓதி முடித்துவிட்டு சூரா ஃபத்ஹ், நமக்கு நமது காரியங்கள் வெற்றியடைய வேண்டுமென்றால் அல்லது எமது ஏதாவது நோக்கம் நிறைவேற வேண்டுமென்றாலோ இந்த சூரா ஃபத்ஹை நீங்கள் ஓதினீர்கள் என்றால் அந்த துவாவை நமக்கு அல்லாஹ் கபூல் செய்வான். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் பொருளாதார பிரச்சினை, கடன் பிரச்சினை, இன்னும் எம்முடைய வாழ்க்கையில் ஒரு செல்வ செழிப்பு வர வேண்டும். அப்படியென்றால் இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா ஃபத்ஹை 7 முறை நியத்து வைத்து ஓதுங்கள். இவ்வாறாக எனக்கு அல் குர்ஆன் ஓதத் தெரியாது, சூரா ஃபத்ஹை ஓதத் தெரியாது என்று கூறுபவர்கள் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் எனும் இந்த சிறிய இஸ்மை
அதாவது துஆவை கபூலாக்கும் ஒரு இஸ்ம். எம்முடைய இறைவன் வெற்றியளிக்க கூடியவன் எனும் பொருளை கொண்ட இந்த இஸ்மை 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். சூரா ஃபத்ஹை 7 முறை ஓதுங்கள். ஓதத் தெரியாது என்றால் யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் எனும் இஸ்மை 100 முறை ஓதி நேராக அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று துஆ கேளுங்கள். இன்னும் துஆக்கள் கபூலாக கூடிய ஒரு நேரத்தில் இந்த ஒரு அமலை செய்வது மிக மிக சிறப்பானதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைய மஹ்ரீபை தொழுது முடித்துவிட்டு இதை செய்யலாம். இன்னும் சிறப்பானது என்னவென்றால் தஹஜ்ஜுடைய நேரத்தில் செய்வது மிக மிக பலனளிக்கும். இன்னும் ரமலான் முடியும் முன் உங்கள் துஆக்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். என்னுடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான் என்று கூறி நம் ஒவ்வொருவரையுமே சொல்ல வைக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜுடைய நேரம். அப்படியான இந்த நேரத்தில் சிறப்பான இந்த 2 ரக்காத்துக்களை நிறைவேற்றிவிட்டு இந்த அமலை நீங்கள் செய்யும் போது அல்லாஹ் நம்முடைய துஆக்களையும் கபூல் செய்வான். அவனுடைய கிருபை ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் மிக மிக இலகுவான அமல், ஆனாலும் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு பதிவில் சந்திப்போம். ரமலான் மாத வினாவிடை போட்டியின் இன்றைய 15வது நாள் வினா, சூரா அல் ஃபத்ஹ் எந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு இறக்கப்பட்டது? அந்த உடன்படிக்கையின் பெயர் என்ன? பதிலை கமெண்டில் பதிவு செய்யும் போது உங்களுடைய பெயர் மற்றும் முகவரி மற்றும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரியான பதிலுடன் பதிவு செய்யுங்கள். நாளைய தினம் சரியான பதில் வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். இப்போட்டியில் சிறந்த முறையில் பங்கு பற்றி நீங்களும் வெற்றியாளர்களாக மாற ஈமானை வளர்த்து கொள்ள அனைவருக்கும் வாழ்த்துக்களை நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனலினூடாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.